பெருமாள் என்ன பாடுபட்டு இருக்கிறாரு பாருங்க. ஆனால் பெருமாள்கிட்ட கேட்டேன், இவ்வளவு அட்டூழியம் பண்ணுறாங்களே, நீங்கள் மட்டும் எப்படி இங்கே நின்றுக்கிட்டே இருக்கீங்க, இவ்வளவு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு. பெருமாள் சொன்னார், டே இவன் கொடுக்குற அந்த 15 லட்ச ரூபா நான் கிரீடத்துக்காக நான் இங்கே நிற்கிறேன், இந்தா கொண்டு வந்து கொட்டுறாங்கிறேன், எங்கெங்கேயோ கொள்ளையடிச்சு கொண்டு வந்து கொட்டுறாங்கிறேன், இந்த காசுக்காகவா நிற்கிறேன்? இல்லை, மலை ஏறி கோவிந்தா கோவிந்தான்னு கண்ணீரோடு என்னை பார்க்க ஒருத்தன் வருவான், அவனுக்காகத்தாண்டா இங்கே நிற்கிறேன். 1 லட்ச ரூபா கட்டிட்டு வந்து நேராக முன்னாடி வந்து நிற்கிறான் பாரு, அவனை நான் ஒருபோதும் பார்க்க மாட்டேன், திரும்பிடுவேங்கிறார். அதனால தான் சாமி பார்த்தார், ஆறுபடை வீட்டுக்கு நிறையா பேர் போயிருப்பீங்க போல, திருச்செந்தூரில் போய் முருகன்கிட்ட கண்ணீர் விட்டிருப்பீங்க போல, முருகனை எப்படியாவது பார்க்கணும்னு முருகன்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. முருகன் நினைச்சார், ஐயோ கூட்டத்தில் சில பேரை பார்க்க முடியலையே, முருகான்னு வந்தானே, அவன் அத்தனை பேரையும் நான் நேரில் பார்க்கணும்னு சொல்லி இன்னைக்கு உங்கள் அத்தனை பேரையும் முருகன் பார்க்கறதுக்காக கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார்.